வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பும் நன்மைகளும் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. புதிய முறையில் வெண்பன்றி வளர்ப்பு தொழில்நுட்பத்தில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கழனிவாசல் கிராம வேளாண்மையாளர் எம் உதயமுத்து தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. புதிய முறையில் வெண்பன்றி வளர்ப்பில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கழனிவாசல் கிராம வேளாண்மையாளர் எம் உதயமுத்து. இவர் கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் கொண்டதின் காரணமாக குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வெண்பன்றி வளர்ப்பிற்கான பயிற்சியினை பெற்று அதன் மூலம் தீவன மேலாண்மை, கொட்டகை அமைப்பு, நோய் தடுப்பு முறைகள் போன்றவற்றினை முறையாக பின்பற்றி அதன் மூலம் தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு குன்றக்குடி கேவிகேல வெண்பன்றி வளர்ப்பு பற்றி நான் பயிற்சி எடுத்துகிட்டு இப்போ பண்ணை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது எங்கள் பெரியப்பா மூலமாக நடத்திக்கிட்டு வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 60 பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பண்ணி வளர்கிறதுக்கு வந்து 9 மாதம் தீவனமும் அங்கே வாங்குகிறோம். அது போக வந்து உணவு கழிவுகளை எடுத்து பராமரித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டியிலேருந்து 5 குட்டியிலேருந்து 15 குட்டி வரைய ஈனும் ஒரு தடவை. சாப்பாடு வந்து உணவு கழிவுகள் தான், அதை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது, அதிகமான வளர்ச்சி இருக்குது. இப்போ குட்டி பிறந்ததுலேருந்து ஒரு 3 மாதம் வரைய தாய்ப்பால் குடிக்குது. தாய்ப்பால் குடிக்கும்போது தாய்ப்பண்ணியை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். குட்டி போட்ட பன்னிகளுக்கு வந்து அதிகப்படியான உணவு கொடுக்கணும். அப்போ தான் வந்து பால் சுரக்கும், அயன் சத்து அதிகமாக கிடைக்கும். அதனால் குட்டி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். குட்டி கரெக்டாக வந்து ஒரு 3 மாதம் கழித்து பிரித்த உடனே முதல்ல வந்து பசுந்தீவனம் போட்டு பார்க்கணும், அது சேருதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தாய்ப்பால்லேருந்து பிரித்த உடனே பசுந்தீவனம் கொடுத்து பார்க்கணும். அது நான் வயிற்றுக்கு சேருதா, உடம்புக்கெலாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உணவு கழிவுகள் ஹோட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது, விடுதிகளில் ஹாஸ்டல்லேருந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல்லேருந்து எடுத்துகிட்டு வர்ற உணவுகளை போட்டு பார்க்கணும். எது செட் ஆகுதோ அதை அதிகப்படியாக கொடுத்து பண்ணியே வெயிட் ஏற்றணும். அது கிட்டத்தட்ட வந்து தாய்கிட்டேருந்து பிரித்தோம்னா அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து அது வந்து ஒரு 80 கிலோவுக்கு மேலே வரும். 80 கிலோ 90 கிலோவுக்கு மேலே வந்து நம்ம சேல்ஸுக்கு ரெடி பண்ணலாம். அதில் குட்டி போட்டதிலே வந்து நல்ல தாய் பண்ணியாக ஒரு 4 பண்ணியாக 5 பண்ணியாக ஒதுக்கி விட்டு, அதில் ஒரு கெடா பண்ணியும் ஒதுக்கி விட்டு, அதுகளை இன்னொரு தாய் பண்ணிகிட்டேருந்து பிறந்த பொட்டையோடு வந்து சேர்த்து விட்டு கலப்பினமாக எடுக்கலாம். அதுபோக வந்து டியூராக்கு ஆம்சியர்னு சொல்லிட்டு மேல்நாட்டு இன பன்னிகள் இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம ப்ரீடு பண்ணோம் அப்படின்னா கலரிங்கும் வித்தியாசமாக கிடைக்கும், வளர்ச்சியும் வித்தியாசமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அது மூலமாகவும் நம்மளுக்கு வெயிட்டு சீக்கிரம் வளர்கிறதுக்கான வளர்ச்சியும் கிடைக்கும். அதை வச்சும் பண்ணலாம். அதுபோக வந்து இப்போ லேபர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பண்ணைக்கு வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான், அதாவது கூச்சப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் தோட்டம் தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சுருக்கோம், அதுக்கு வெளியிலலாம் விட்டு பழகிட்டு வர்றோம். அதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வர்றோம். அதையும் பார்க்கணும். பசுந்தீவனம் போட்டு பார்க்குறோம்.
அதில் எப்படி வளர்ச்சி வருது, வெளியில் விட்டு எப்படி வளர்ச்சி வருது, உள்ள செட்டுக்குள்ளே போட்டால் எப்படி வளர்ச்சி வருது அப்படின்றதையும் இப்போ நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக வந்து இடையில மருத்துவத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்க வந்து ஸ்வைன் ஃபீவர் இன்ஜெக்ஷன் போடுறோம். 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து கோமாரி தடுப்பூசி போடுறோம். இது ரெண்டுமே கண்டினியூஸாக பார்த்தோம்னா வந்து பன்னிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக வந்து நம்ம வியாபாரத்துக்கு அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கவும் டிவார்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பூச்சி மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். 9 மாதத்தில் வளர்கிறது 7 மாதம் 8 மாதத்துக்கு கூட வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பன்னிக்கு 5 கிலோ கணக்கு பண்ணி போடுறோம். அதுவும் போக அதுக்கு மேலேயும் போட்டோம்னாலும் சாப்பிடும். ஆனால் அதுதான் கணக்கு. 5 கிலோ போட்டோம்னா 8 மாதத்தில் வந்து ஒரு 80 கிலோ அந்த மாதிரி வரும். அது போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். சாப்பாடு வந்து அது போக ஒரு 120 கிலோவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதோட சாப்பாடோட அளவும் அதிகமாயிரும், வளர்ச்சி கம்மியாயிரும். அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து வெளியேற்றுறதுக்கு பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து பயிற்சியிலேயே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கேவிகே பயிற்சியிலே, குன்றக்குடி பயிற்சியிலே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரம் பெற விவசாயி எம் உதயமுத்து அவர்களை 09565352049 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை, உரமிடல் மற்றும் பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 74% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 32% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்தும் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்தும் மேலும் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் உள்ளூர் பகுதிகளில் சூறை காற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை எள் பயிருக்கு கொத்து மற்றும் கைகளை எடுத்து பயிர்களை களைத்து 3 நாள் கழித்து நீர் பாசனம் செய்யவும். வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் ஒவ்வொரு தென்னை மரத்திற்கும் மரத்தை நோக்கி உட்சாய்வாக வட்டப்பாத்தி எடுத்து நாள் ஒன்றுக்கு 100 லிட்டர் உப்பு இல்லாத தண்ணீரை சொட்டு நீர் பாசன முறையில் நீர் பாசனம் செய்யவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 38 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள தாளடி நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். போதிய மண் ஈரம் இருப்பின் நெல் தரிசு பயறு வகை பயிர்களில் இலைவழி தெளிப்பாக பயறு அதிசயத்தை ஏக்கருக்கு 2 கிலோ அல்லது லிட்டருக்கு DAP கரைசல் 2% என்ற அளவில் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1 வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 2 மில்லிமீட்டர் மழையானது 11/3/2016 அன்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 38 முதல் 88% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் பருத்தியை அறுவடை செய்து நிழலில் உலர்த்தி பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும். மானாவாரி பயிர்கள் அறுவடைக்கு பின்பு நிலத்தை சட்டி கலப்பையை கொண்டு மண்ணின் ஈரப்பதம் பக்குவத்தில் இருக்கும்போது உழவு செய்வதால் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் மற்றும் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டு வெயிலின் காரணமாக அழிக்கப்படுகின்றன. வாழையில் குலை திரட்சியடையும் பருவம் முக்கியமான பருவமாதலால் காற்றால் ஏற்படும் சேதத்தை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தேனி மாவட்டத்தில் மட்டும் 2 மில்லிமீட்டர் மழையானது 13/3/2016 அன்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 38 முதல் 76% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையிலுள்ள நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். 2 மில்லிமீட்டர் மழையானது 13/3/2016 அன்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 46 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஒரு நாள் தூறலுடன் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் கோடைக்கால உருளைக்கிழங்கு நடவு செய்யலாம். இதற்கு நிலத்தை நன்றாக கொத்தி பண்படுத்தி 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார் பிடிக்க வேண்டும். மலைப்பகுதிகளில் 1.4 மீட்டர் அளவில் உள்நோக்கி சாய்ந்தவாறு சாய்வு தளம் அமைக்க வேண்டும். வடிகாலுக்கு வாய்க்கால்கள் அமைக்கவும். உருளைக்கிழங்கு சாகுபடியில் விதை தயாரிப்பு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். புதிய கிழங்குகள் முளைக்காது. ஆகவே முளைப்பு தன்மையை ஏற்படுத்த கார்பன் டை சல்பைடு எனும் மருந்தை 100 கிலோ கிழங்குக்கு 30 கிராம் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். கிழங்குகளை குவியலாக்கி குவியலின் மேல் ஒரு அகன்ற தட்டில் மருந்தை ஊற்றி பாலித்தீன் தாளினால் மூடிவிட வேண்டும். கிழங்குகளில் முளை வந்தவுடன் நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். நிலத்தின் சாய்மானத்தை பொறுத்து செடிக்கு செடி 15 முதல் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் முளை வந்த கிழங்குகளை நட வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். சேலம் மாவட்டத்தில் மட்டும் 2 மில்லிமீட்டர் மழையானது 13/3/2016 அன்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 66 முதல் 84% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 2 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பகல் மற்றும் இரவு வெப்பம் அடுத்து வரும் நாட்களில் உயராமல் இருக்கும் என்பதால் கோழிகளில் வெப்ப அயற்சி இருக்காது. ஆயினும் தற்போது நிலவி வரும் வெப்ப அளவுகள் தீவன எடுப்பை சற்றே குறைக்கும் வாய்ப்புள்ளதால் முட்டையின் எடை மற்றும் அதன் வடிவம் மாறுபடலாம். ஆகவே இம்மாற்றங்களை தவிர்க்க தீவனத்தில் தேவையான அளவிற்கு அமினோ அமிலங்களை, குறிப்பாக மித்தியோனின் மற்றும் லைசின் ஆகியவற்றை பயன்படுத்த துவங்க வேண்டும். இதனால் அமினோ அமிலங்களின் குறை நீங்கி முட்டை எடை மற்றும் உற்பத்தி குறையாமல் தடுக்கலாம்.
வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 58 முதல் 86% காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோமாரி நோய்க்கான தடுப்பூசி கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்களால் இம்மாதம் 21ஆம் தேதி வரை போடப்படுகிறது. எனவே கால்நடை பண்ணையாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் ஆடு மற்றும் மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். நடப்பட்ட நவரை நெல் பயிரில் பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்தும் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்தும் காணப்படுவதால் நவரை பருவ நெல் பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளின் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் 1 மில்லிலிட்டர் மோனோக்ரோட்டோபாஸ் 56 SL கலந்து தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். 2 மில்லிமீட்டர் மழையானது 13/3/2016 அன்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்களில் வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வறண்ட வானிலை மற்றும் ரப்பர் மரத்தின் இலை உதிரும் பருவத்தையும் கணக்கில் கொண்டு ரப்பர் பால் எடுப்பதை உடன் நிறுத்தவும். மாமரத்திற்கு நிலவும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு நீர்ப்பாசனம் செய்வதால் பூக்களும் மற்றும் மாவடு விழுவதையும் தவிர்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 7 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே.
ஆமா அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது வேளாண்மையாளர்களுக்கு விவசாயத்தினை தவிர்த்து உபத்தொழிலின் மூலம் வருவாயினை பெருக்கும் நோக்கோடு இயற்கை முறை வேளாண்மையினை செய்திட ஒரு வழியாக அமையும் வகையில் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கான தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைப்பும் நன்மைகளும் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்கள் தரும் விளக்கம். தற்காலத்தில் விவசாயம் ஒரு புனிதமான தொழில். இதை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பயிரை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் நமக்கு வருடம் முழுக்க வருமானம் கிடைக்கிறதில்ல. இப்போ தற்கால விவசாயத்தில் வேலையாட்கள் அதிகமாக கிடைப்பதில்ல, தண்ணீர் தட்டுப்பாடு, இடுபொருள்கள் விலை கூடுதல், இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதால இதை தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த மாற்று வழி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா நமது பயிர் சாகுபடியோட கூடுதலான மற்ற உப தொழில்களையும் சேர்த்து நம்ம பண்ணையம் செய்வதே ஒருங்கிணைந்த பண்ணையம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நெல் சாகுபடியோட ஒரு மீன் வளர்ப்பு, ஒரு கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி இதை சேர்த்து நம்ம விவசாயம் பண்ணுறதே ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் முதல்ல என்ன நன்மைகள் அதை பற்றி பார்ப்போம். அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விவசாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பயிரை மட்டுமே சாகுபடி சொன்னால் நமக்கு வருடம் முழுக்க வருமானம் கிடைக்கிறதில்ல. அதாவது இப்போ விதைச்சிலேருந்து நம்ம வருமானத்திற்காக ஒரு 3 மாதமோ 4 மாதமோ நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த இடப்பட்ட நேரத்தில் நம்ம விவசாயிகள் கையில் பணம் புரள்வதில்லை. இதற்கு ஒரு சிறந்த வழி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். இதில் நம்ம சொன்னது மாதிரி ஒரு கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி மீன் வளர்ப்பு கூட நமக்கு வருடம் முழுவதும் வருமானம் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு நல்லது. அப்புறம் இன்னொன்று முக்கியமான நன்மை, ஒரு இயற்கை வழி வேளாண்மை, அதாவது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படி சொல்லணும்ல, ஒரு அங்கக வேளாண்மை. இதற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒரு அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறது. அதாவது ஒரு பயிரோட கடைசி பொருள் அடுத்ததுக்கு பயன்படுது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இப்போ நெல்லோட கடைசி தவிடு நம்ம கோழிக்கு பயன்படும். அதற்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது போக மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணதால் ஒரு மீன் குட்டையில் உள்ள அந்த கடைசியில் அந்த வண்டல் மண் அதெல்லாம் நமக்கு பயன்படுது. அப்புறம் நம்ம காளான் வளர்ப்புனா அதோடைய மீதப்பொருள் நம்ம இயற்கை பொருளாக பயன்படுகிறது. அதனால் இது ஒரு மிகுந்த நன்மையாக இருக்குது. அப்புறம் வேலை வாய்ப்பு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வருடம் முழுவதற்காக விவசாயிகள் வருடம் முழுவதும் தொடர்ந்து அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், வருமானமும் இருந்துக்கிட்டே இருக்கும். நெல் சாகுபடியோட அல்லது ஒரு சாகுபடியோட உப தொழில்கள் பலவற்றை புதுசாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எடுத்துக்காட்டால் மண்புழு வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இந்த மாதிரி வாத்து வளர்ப்பு, இந்த மாதிரி இதை அவங்க புதுசாக தெரியுறதால விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பம் ஈஸியாக தெரியுது. இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நன்மையாக தெரியுது. ஒருங்கிணைந்த பண்ணையை 3 வகையாக பிரிச்சுக்கலாம். அதாவது முக்கியமான 3 வகைகள். அதாவது நஞ்சை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையம், புஞ்சை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையம், மானாவாரியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதாவது இப்போ நஞ்சை பயிர்களோடு அந்த இதில் இருக்கக்கூடிய வளங்கள், இப்போ தண்ணீர் எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குது, எந்தெந்த பயிர்கள் சாகுபடி பண்ணுறாங்க, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உப தொழில்களை அமைச்சிக்கலாம். நஞ்சையில் பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, வாழை, இதுதான் முக்கியமான பயிர்கள். இந்த பயிர்களோடு தண்ணீர் வசதியும் அதிகமாக இருக்கும். அதனால் நஞ்சை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நம்ம மீன் வளர்ப்பு ஒரு மிகச்சிறந்த உப தொழிலாக எடுத்துக்கலாம். அந்த மீன் வளர்ப்போடு கோழி வளர்ப்பு சேர்த்துக்கலாம். அதற்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கோழி வளர்ப்பெல்லாம் காடை அல்லது வாத்து வளர்ப்பு அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக உள்ள அந்த உப தொழில்களை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நெல் பயிரிட நேரத்தில் அந்த வயலில் 10ல் 1 பங்கு ஒரு ஓரத்தில் ஒரு மீன் குட்டை அமைச்சோம்னா ரொம்ப ஈஸி. அது குறைந்தது 4 மாதங்கள் அல்ல 5 மாதம் தண்ணி இருந்தாலே போதுமானது.
அந்த விரல் அளவு உள்ள மீன்கள் சராசரியாக ஒரு 1/4 கிலோ அல்லது ஒரு 300 கிராம் வரைக்கும் தாராளமாக வளர்ந்துடும். அதற்கு உணவு வந்து ரொம்ப எளிமையானது. நம்ம பண்ணையிலேயே வச்சிருக்க தவிடே போதுமானது. தேவைப்பட்டால் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு வாங்கிக்கலாம். இதை வந்து ஒரு நாளைக்கு முன்பாக அந்த மீனின் எடைக்கு தகுந்தவாறு, அதாவது ஒரு 2% அல்லது 3%, ஒரு சின்ன அளவு போதும். வேப்ப புண்ணாக்க ஒரு நாள் முன்பாக நம்ம ஒரு பக்கெட்டில் ஊற வச்சுக்கிட்டு மறுநாள் அதோட தவிடு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரமாக போட்டாலே போதுமானது அந்த மீன்களுக்கு. அப்புறம் அது மீன் வளர வளர அந்த உணவின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம அந்த குளத்தை வந்து நல்லா கிளறி விட்டாலே போதுமானது. அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் சாணம் வந்து உள்ளே போட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம எளிமையாக மீன் வளர்த்தால் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு ஏக்கரில் ஒரு 10 சென்ட் இடம் சுமார் 400 சதுர மீட்டர் அளவில் நம்ம மீன் வளர்த்தோம்னா சுமார் 1000 மீன் வளரும். அப்போ 250 கிலோ மீன் கிடைக்கும். 250 குறைஞ்சது நம்ம 100 ரூபா போட்டாலே 25,000 ரொம்ப சரியான லாபம் கிடைக்கும். அதனால் நமக்கு நெல் பயிரோட ஒரு 4 மாதத்தில் இந்த மீன் வளர்ப்பு ரொம்ப லாபகரமான தொழில். அதுக்கப்புறம் கோழி வளர்ப்பு, அதாவது மீன் குட்டைக்கு மேலேயே அந்த கோழியை வந்து ஒரு செட்டு அமைச்சு அந்த முட்டையிடும் கோழியை அமைச்சோம்னா அது ரொம்ப, அதாவது கோழியோட எச்சம் மீனுக்கு ஒரு தீவனமாக அமைஞ்சிரும். அதனால் அந்த கோழி எச்சமும் மீனுக்கு தீவனமாக அமைஞ்சல ரொம்ப கழிவுப் பொருள் வந்து எதுவுமே நம்ம இதுக்கு வேஸ்ட் ஆகிறதில்ல. கோழி வந்து சதுர ஒரு 10 அடி 10 அடி அல்லது 20 அடி இந்த அடியில் அமைச்சு நம்ம முட்டை கோழிகள் இட்டால் தினமும் நமக்கு முட்டை வருமானம் வரும், நல்ல சத்தான உணவும் வரும். அதனால் இந்த கோழி வளர்ப்பும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு மிகச்சிறிய லாபம். அதற்கப்புறம் பசுமாடு வளர்ப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடு வளர்ப்பு சேர்த்துக்கலாம். இதுதான் நஞ்சை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். அடுத்து பார்த்திங்கன்னா புஞ்சை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நஞ்சையை போல் தண்ணீர் வருடம் முழுக்க இருக்காது, ஓரளவு இருக்கும் நம்ம பாசனுக்கு தேவை. இதில் வந்து நம்ம சாகுபடி பயிர்கள் வந்து வேறு, நம்ம புஞ்சை பயிர்கள், அதாவது பருத்தி, எந்த பயிர்னாலும் சோளம், மக்காச்சோளம், நிலக்கடலை, இந்த மாதிரி பயிர்களை சாகுபடி பண்ணிக்கலாம். இந்த பயிரோட இதில் மிகச்சிறந்த இதுன்னு பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு. ஏன்னா இதுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை. அந்த நெல் வைக்கோல் தீவனமாக அந்த வைக்கோலை வச்சு நம்ம காளான் வளர்ப்பலாம். இது போக அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி வேறு எந்த உபத்தொழிலும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம நோக்கம் வந்து வருடம் முழுக்க வருமானம் கிடைக்கணும். அதெல்லாம் சில எந்த பகுதியில் நாட்டும் எந்த உபத்தில் செல்லலாம் பயிர். ஆனால் ஒரு பயிரோட கழிவு, அதாவது வேஸ்ட் வந்து மறு சுழற்சி செய்யப்படுகிறது. அதனால் வந்து அதாவது நீடித்த நிலையான வேளாண்மைக்கு ஒரு மிகச்சிறந்த அடிப்படையாக இருக்குது. மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்களை 090-50-52-08-22 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 11/3/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் மணகிரி அஞ்சல் கிராணிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் எம். சந்திரா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகளில் கோடைக்கால பராமரிப்பிற்கான மரபுசார் மூலிகை மருத்துவம் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி. ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் குழித்தட்டில் விதையிடும் கருவி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் சி. திவாகர் துரைராஜ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியவை இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.